இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் ஒரு ஃபிப்னாசி சீரிஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிப்னாசி சீரிஸ்னால் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பரை வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற ரிசல்ட் தான் வந்து ஃபிப்னாசி சீரிஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 0, 1 இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணுங்க, அடுத்த ரிசல்ட் வந்து இங்கே கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 2 நம்பர் இருக்குது. அது வந்து 1, 1 இந்த 2ஐயும் ஆட் பண்ணி 2ன்னு ரிசல்ட் வரும். அதுக்கடுத்தது இந்த 1ஐயும் 2வும் ஆட் பண்ணோம், 3ன்னு ரிசல்ட் வரும். அதுக்கடுத்தது 2வும் 3யும் ஆட் பண்ணி 5ன்னு வரும். இதே மாதிரி தான் வந்து நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த சி ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இன்டிஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கேன். IENன்ற 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேரியபிள் ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதில் வந்து ஏவுக்கு 0ன்னு அசைன் பண்ணிருக்கேன் வேல்யூ. அதுக்கடுத்து பிக்கு வந்து 1ன்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் சின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏவும் பியும் ஆட் பண்ணி சியில் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், சியில் இப்போ வந்து இங்கே 0 இருக்குது ஏவில், பியில் வந்து 1 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி சியில் வந்து 1ன்னு ஸ்டோர் பண்ணிவிடும். அதுக்கடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை நம்பர் வேணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு இன்புட்டாக கொடுக்கணும். இதில் அந்த இன்புட் 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10 வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். ஃபிப்னாசி சீரிஸ் இது வரைக்கும் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஓகே, அதுக்காக தான் வந்து நம்ம எண்ணெய் வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ நீங்கள் 15 கொடுத்துலாம், 20 கொடுத்துலாம், உங்கள் இஷ்டம். அது நீங்கள் எது வரைக்கும் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் ஃபிப்னாசி சீரிஸ் வந்து ஆட் பண்ணி வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை காமிக்கும். அதுக்கடுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிப்னாசி சீரிஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2 வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அந்த லைனில். இதுக்கப்புறம் வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றா வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் வந்து அதுக்கு அடுத்து வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப்புக்குள்ளே எப்படி ஃபிப்னாசி சீரிஸ் யூஸ் பண்ணுறோன்றது தான் மெயின் கான்செப்டே. இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஃபார் லூப் உங்களுக்கு புரியலன்னா நான் ஃபார் லூப் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃபார் லூப் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது கிளியராக புரியும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா I=3ன்னு கொடுத்துருக்கேன். நான் அந்த லூப்பை வந்து 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து 2 வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஏவும் பியும் பிரிண்ட் பண்ணியிருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தேர்ட் வேரியபிள் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. I<n நம்ம என்ன வேல்யூ இன்புட் வாங்குறோமோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளாக் உள்ள என்ன கோடு எழுதுங்க பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சியை பிரிண்ட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து நம்ம சியில் வந்து 1ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏவையும் பியும் ஆட் பண்ணோம்னா சியில் ஏற்கனவே நம்ம 1ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த 1 வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிவிடும். அதுக்கடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஸ்வாப்பிங் நடக்கும். ஃபஸ்ட்டு ஏவில் வந்து பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். பியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஏவில் வந்து 1ன்னு இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் சியில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 1ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ சி வந்து இதில் அசைன் பண்ணுற பாருங்க, பியில் வந்து சியோட வேல்யூ அசைன் பண்ணிவிடுவோம். அப்போ பியில் வந்து 1ன்னு இருக்கும். அதுக்கடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஸோ 1 + 1 2 திரும்ப இந்த லூப்புக்குள்ளே வரும். ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். I=4 ஆகும். ஸோ 4< <= என்னன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். உள்ளே வரும்போது நம்ம சிக்கு ஆல்ரெடி என்ன வேல்யூ இங்கே ஸ்டோர் பண்ணிருக்கோம் பாருங்கள், 1 + 1 2ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 2ன்னு வரும். அந்த 2 தான் இது. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து பியில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்குது, 1ன்னு அசைன் பண்ணிடுவோம். அந்த 1 தான் இங்கே ஏவில் அசைன் பண்ணுவோம். திரும்ப ஏவில் வந்து 1ன்னு இருக்கும். சியில் என்ன வேல்யூ வந்து 2, அந்த 2 வந்து இப்போ பியில் அசைன் பண்ணுவோம். திரும்ப அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இது ஏவும் பியும் ஆட் பண்ணோம்னா 1 + 2 3, அந்த 3 தான் இந்த 3. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த லூப்புக்குள்ளே போகும். ஸோ ஐ வந்து இப்போ 5ஆக இருக்கும். கண்டிஷன் ட்ரூ. 5< <= இப்போ நம்ம இங்கே என்ன 10ன்னு கொடுத்தோம்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் உள்ளே வரும். இப்போ சியில் வந்து 3ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பியில் என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. இந்த 2 வந்து ஏவில் அசைன் பண்ணிவிடும். சியில் என்ன வேல்யூ இருக்குது, 3, அந்த 3ஐ வந்து பிக்கு அசைன் பண்ணிவிடும். போது 2 + 3, ஸோ சியில் வந்து 5ன்னு ஸ்டோர் பண்ணிவிடும். அந்த 5 தான் இது. ஸோ திரும்ப இந்த லூப்புக்குள்ளே போகும். லூப்புக்குள்ளே போயிட்டு இந்த லூப் வந்து இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் ஒர்க் ஆகும். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து இதை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபிப்னாசி சீரிஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுதுன்றதை.
இங்கே 10ன்னு கொடுங்க. என்டர். பார்த்தீங்களா, 0ன்றது 1ன்னு எடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட் வந்து பிரிண்ட் ஆகிருக்குங்களா. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து 20ன்னு கொடுத்துக்குங்க. 20 இங்கே பாருங்கள், 20 நம்பர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து ஃபிப்னாசி சீரிஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ நம்பர் வேணுமோ அதை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க சி ப்ரோக்ராமில் ஃபிப்னாசி சீரிஸு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.